ஹாய்! நான் தான் உங்க ஜெகதீஸ்வரி மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, த்ரெட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நெறைய பிகினர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத தவிர்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் நெறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். லைக் மேக்கப், ஹேர், சாரி எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து இதுல உங்களுக்கு த்ரெட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற த்ரெட்டோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிகா பிராண்ட். ஸோ இது வந்து பிகினருக்கும் நல்லா சேஃபா இருக்கும். பிகினர்ஸ்க்கு கிட்ட த்ரெட் இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நம்ம வீட்லயே வந்து நார்மலா மிஷின் த்ரெட் வந்து வச்சிருப்போம். ஸோ நீங்க பிராக்டிஸ் கூட ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதிலேயே பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த த்ரெட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பல்ஜா இருக்கிற பகுதி வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துரணும். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட்ல வந்துரணும். இத எடுத்துட்டு வந்து நம்ம ஹேண்டுக்கு ஆப்போசிட்டா வைக்கணும். லைக் நம்ம ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல வந்து இத பல்லுல கடாப்பல்லுல வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும் நல்லா டைட்டா. ஓகே. ஸோ நம்ம இதுல வந்து ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எடுத்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் 5 லாக்ஸ் போடணும். 1, 2, 3, 4, 5. ஸோ இப்படி வந்ததும் 3 இந்த மேல ஆள்காட்டி விரலும், மிடில் ஃபிங்கரும் மேல இருக்கணும். தம் ஃபிங்கர் வந்து கீழ இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, தம் ஃபிங்கர் வந்து இந்த த்ரெட் மேல வந்து இருக்கணும். லைக் இது கீழ இழுக்கும்போது மேல நம்ம இப்படி இழுக்கணும். இப்படி கீழ தள்ளி மேல நம்ம இழுக்கணும். ஸோ இந்த இந்த த்ரெட்ட நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழ இழுத்துட்டு போனீங்கன்னா, தலைய இப்படி சாய்ச்சீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் வந்து இந்த நாட்ல வந்து லாக் ஆகும். அப்படி இழுக்கிறப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஹேர்ஸ் எல்லாமே வந்து வெளிய வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த தம் ஃபிங்கர வச்சு நல்லா இறக்கி இறக்கி தலைய இழுத்தீங்க, அந்த த்ரெட்ட இழுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பிராக்டிஸ் வந்துடுச்சுன்னா, உங்களோட ஹோல்டிங் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுனாலே போதும். நீங்க ஈஸியா வந்து த்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கணும். தெரியுதா? இந்த ஃபிங்கர்ல வந்து இது கீழ தள்ளுறேன். இது வாயில இருக்கிறத வந்து இழுக்கிறேன். தள்ளுறேன், இழுக்கிறேன். இப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது வந்து இதனுடைய பார்ட் 2 வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவ பார்த்து நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.